பொதுவாக ஹீரோவுக்கு இணையாக சம்பளம் வேணும்னு நடிகைகள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்தியாவில் முதல் 10 இடத்துல இருக்க யார் அதிகமாக சம்பளம் வாங்குறாங்களோ அந்த நடிகைகளோட சம்பளத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம். 10வது இடத்துல யார் இருக்காங்கன்னா நம்மளோட சமந்தா தான். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 8 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாங்க. இவங்க தமிழ், தெலுங்கு, ஹிந்தி கூட சில படங்கள் நடிச்சிருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா 8 கோடி வாங்கினால இவங்களுக்கு 10வது இடம் இருக்குது. அதுக்கடுத்து 9வது இடம் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரீனா கபூர் இருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா பல வருஷமாக சினி ஃபீல்டில் இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 கோடி ரூபா சம்பளம் இருக்குது. அதுக்கடுத்து 8வது இடத்துல யார் இருக்காங்கன்னா நம்ம சாய் பல்லவி. இவங்க சில படங்களில் நடிச்சிருந்தால் கூட ரொம்ப முக்கியமான படங்கள் நடிக்கிறதுனால இவங்களுக்கு கிட்டத்தட்ட 12 கோடி ரூபா வரைக்கும் சம்பளம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 7வது இடத்துல இருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா 12லேருந்து 15 கோடி வரைக்கும் இவங்க சம்பளமாக வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்திய அளவில் மிகப்பெரிய நடிகை மாடலிங்குமான நம்ம கியாரா அத்வானி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கியிருக்காங்க. இவங்க தமிழில் பெருசாக நடிக்கிறதுனா கூட ஹிந்தியில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குது. அதுக்கடுத்தது 5வது இடத்துல பார்த்திங்கன்னா கத்ரீனா கைஃப் இருக்காங்க. இவங்க ரொம்ப வருஷம் முன்னாடி இருந்தே சினி ஃபீல்டில் இருந்தாலும் கூட இவங்க அஃபிஷியலாக பார்த்திங்கன்னா 15 கோடி வாங்குறாங்க. அதனால பார்த்திங்கன்னா கியாரா அத்வானிக்கு முன்னாடி இவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆலியா பட் இருக்காங்க. ஆலியா பட் பார்த்திங்கன்னா ஹிந்தியில் தான் இவங்களுக்கு மெயின் கான்சன்ட்ரேஷன். அது மட்டும் இல்லாமல் இவங்க அப்புறம் ஆட்ஸ் இந்த மாதிரிலாம் சேர்த்து நடிக்கிறாங்க. இவங்க ஒரு படத்துக்கு கிட்டத்தட்ட 20 கோடி வரைக்கும் வாங்குறாங்க. இவங்க பார்த்திங்கன்னா 4வது இடத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் 3வது இடத்துல நம்ம தீபிகா படுகோன் இருக்காங்க. இவங்களோட சம்பளம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே பல இடத்துல பல சர்ச்சைகள் ஆகிட்டு இருக்குது. அதாவது இவங்க சம்பளம் அதிகமாக கேட்குறாங்க அப்படின்ட்டு. இவங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 கோடி வரைக்கும் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க 30 கோடி வரைக்கும் சம்பளம் கேட்குறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்க பார்த்திங்கன்னா 3வது இடத்துல இப்போ இருக்காங்க. அதுக்கடுத்தது ரொம்ப கம்மி படமே நடித்தாலும் நம்ம கங்கனா ரனாவத் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25 கோடி வரைக்கும் வாங்குறாங்க. இவங்க பார்த்திங்கன்னா இப்போ எம்பியாகவும் இருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு படத்துக்கு கிட்டத்தட்ட 25 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் முதல் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா பாலிவுட்லேருந்து ஹாலிவுட் வரைக்கும் போய் கலக்கிக்கிட்டு இருக்க நம்ம பிரியங்கா சோப்ரா தான். இவங்க கிட்டத்தட்ட 30 கோடிக்கு மேலே சம்பளமாக வாங்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் இன்றைக்கி இந்தியாவில் நம்பர் 1 நடிகையாக இருக்காங்க.